Whose rule is better? Congress or BJP? Tamil video. Hi friends. இன்றைக்கு நாம் காங்கிரஸ் பிஜேபி இருவரில் யாருடைய ஆட்சி நன்றாக இருந்தது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். 1. 50 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் ஜாதி மத மொழி இன வேறுபாடுகள் இன்றி வேற்றுமையில் ஒற்றுமையோடு இந்தியர்கள் வாழ வழி செய்தது. ஆனால் பிஜேபியோ மதத்தாலும் மொழியாலும் ஜாதியின வேறுபாடுகளாலும் மக்களை வேறுபடுத்தியது. 2. ஜனநாயக நாடு இந்தியா என்று வெளிநாட்டவரும் ஒத்துக்கொள்ளும் விதத்தில் காங்கிரஸ் நடந்து கொண்டது. ஆனால் பிஜேபியோ இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதையே ஒரு கேள்விக்குறியாக்கியது. இவிஎம் ஃப்ராட், எம்பி எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குவது, இடி மற்றும் ஐடி மூலம் மிரட்டி மக்களை தன் பக்கம் ஈர்ப்பது என ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கியது. 3. நீதித்துறை காங்கிரஸ் பீரியடில் வலுவாக இருந்தது. ஆனால் பிஜேபி பீரியடில் சிலர் கரப்டடாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உயர் பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி சந்திரசூட் அவர்களால் தான் இப்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையே துளிர்விட்டிருக்கிறது நீதித்துறை மீது. 4. காங்கிரஸ் பீரியடில் 22% வேலையில்லா ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் பிஜேபியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் 70% மேலாக அது அதிகரித்திருக்கிறது. 5. காங்கிரஸ் பீரியடை விட பிஜேபி ஆட்சியில் அதிகமானோர் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் மினிமம் பேலன்ஸ் கூட அக்கௌண்ட்டில் போட முடியாத மக்களிடமிருந்து பெனால்ட்டி என்று சொல்லி பேங்க் கொள்ளையடித்தது 21,000 கோடி. 6. கேஸ் சிலிண்டர் இணைப்பு காங்கிரஸை விட பிஜேபி அதிகம் கொடுத்தது. ஆனால் 400 ரூபாய் இருந்த சிலிண்டர் விலையை 1100 ரூபாய்க்கு கொண்டு வந்து மக்கள் சிலிண்டர் வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். 7. எலக்டோரல் பாண்ட்ஸ், பிஎம் கேர் ஃபண்ட், ரஃபேல் என பலவற்றிலும் மெகா ஊழல் செய்தது பிஜேபி. காங்கிரஸ் 2G ஸ்கேம் என குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் 5G யாருமே போட்டி போடலை என்று சொல்லி கவர்மெண்டோட பிஎஸ்என்எல்லையும் புறக்கணித்து ஏர்டெல் நிறுவனத்திற்கு பிஜேபியால் சீப் ரேட்டில் கொடுக்கப்பட்டது. இது தவறில்லையா? 8. பெண்கள் வாழ பாதுகாப்பற்ற நாடு என்ற பட்டியலில் பிஜேபி ஆட்சியில் இந்தியா முன்னேறி இருக்கிறது. இது கேவலம் இல்லையா? 9. காங்கிரஸ் ஆட்சியில் 1 மில்லியன் மக்களை பட்டினியிலிருந்து தூக்கி எடுத்தது. ஆனால் மோடி ஆட்சியில் பாவர்ட்டி ரேட் ரொம்ப அதிகரித்திருக்கிறது. 10. காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் சேவிங்ஸ் அதிகரித்தது. ஆனால் பிஜேபி ஆட்சியில் 5% சேவிங்ஸ் டவுன். கடன் சுமை வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. 11. இந்தியா சுதந்திரமடைந்து 65 ஆண்டுகளில் நாட்டின் கடன் சுமை 65 லட்சம் கோடி ரூபாய். மோடியின் 10 ஆண்டுகளில் அது 155 லட்சம் கோடி ரூபாயாக வளர்ந்திருக்கிறது. 12. காங்கிரஸ் ஆட்சியில் பல பொதுத்துறை நிறுவனங்கள், ஸ்கூல்ஸ், மெடிக்கல் காலேஜ் என பலவும் தொடங்கப்பட்டது. இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளெயின் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்தது. ஆனால் மோடி காங்கிரஸால் தொடங்கப்பட்ட பல பொதுத்துறை நிறுவனங்களையும் அதானி அம்பானிக்கு விற்றுவிட்டார். அது மட்டுமா? இப்போது ஏர்போர்ட் மட்டும்தான் இருக்குது, பிளெயினை காணோம். யார்கிட்டேருந்து நம்ம வாங்கினோமோ அதே டாட்டா கிட்டேயே திருப்பி கொடுத்துட்டார். கடனையும் அதிகரிக்கிறார், சொத்தையும் விற்கிறார். இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி. 13. காங்கிரஸ் விவசாய லோன்களை தள்ளுபடி செய்தது. பிஜேபியோ 16,000 லட்சம் கோடிகளை உலக பணக்கார லிஸ்டில் இருக்கிற அதானி அம்பானி போன்றவர்களுக்கு தள்ளுபடி செய்தது. 90% இந்திய மக்களிடமிருந்து எடுத்து 10% பணக்காரர்களுக்கு கொடுத்து அவர்களை வளர்த்தது பிஜேபி ஆட்சி. 14. காங்கிரஸை விட இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிற பிஜேபி ஆட்சி. அதானி அம்பானியை மட்டும் வளர்க்கிற ஆட்சி. 15. காங்கிரஸ் செய்த செலவுகளை விட
மோடி தனக்காக செலவழிக்கிற மக்கள் பணம் அதிகம். வருடத்திற்கு மோடியின் ஆடம்பரத்திற்கும் விளம்பரத்திற்குமான செலவு 1000 கோடி. மக்களை பட்டினியில் தள்ளிவிட்டு இப்படி ஒரு ஆடம்பரம் தேவையா? 950 கோடி ரூபாய்க்கு தனி விமானத்தில் பல நாடுகளை சுற்றி வருகிறார். அதானி அம்பானிக்கு டெண்டர் பிடிப்பதற்காக. மொத்தத்தில் ஜிஎஸ்டி மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று சொல்லியும் விலைவாசியேற்றத்தாலும் மக்களிடமிருந்து சுரண்டி அதானி அம்பானியை வளர்க்கும் மோடி. 16 பத்திரிகை சுதந்திரம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. ஆனால் பிஜேபி ஆட்சியில் பேச்சுரிமையோ மறுக்கப்படுகிறது. கோடி மீடியாக்கள் தவறான செய்திகளை பரப்புவதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாட்டை ஆளத் தெரியாத மோடி. இப்போது சொல்லுங்க, காங்கிரஸ் பெட்டரா, பிஜேபி பெட்டரா? இந்தியா முன்னேற இந்தியா கூட்டணியே வெல்ல வேண்டும். ஒரு விடிவெள்ளிக்காக காத்திருப்போம். நம்ம சேனலை உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.